ஹிந்தி ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. வெல்கம் டு மேஜிக் புக் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வர்பு, அதாவது வினைச்சொற்கள். வினைச்சொற்களை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். நம்மளோட வீடியோஸ் உங்களை ரெகுலராக ரீச் ஆகணும்னா நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வினைச்சொற்கள்னா என்னன்னா, நம்ம இப்போ ஒரு செயலை செய்கிறோன்னா அந்த வினைச்சொற்களை போட்டால் தான் அந்த செயல் கம்ப்ளீட்டே ஆகும். இப்போ அந்த பிக்சரில் பாருங்க, ஒரு பையன் எழுதிக்கிட்டு இருக்கான். அவன் எழுதுகிறான், இவள் படிக்கிறாள். அப்படின்னும் போது அந்த படிக்கிறது, எழுதுறது, இந்த ரெண்டு வார்த்தையை தான் வினைச்சொற்கள், அதாவது வர்புன்னு சொல்லுவோம். இப்போ இந்த வேர்டு இல்லாமல் இந்த சென்டென்ஸ் கம்ப்ளீட் ஆகுமான்னு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டே ஆகாது. இப்போ உங்களுக்கு வினைச்சொற்கள் எவ்வளோ முக்கியமானதுன்னு தெரிஞ்சிருக்கும். வாங்க இப்போ வினைச்சொற்களை ஹிந்தியில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பிடி. பிடினா பக்கடு, விடுனா சோடு, விடுனா சோடு, அழைனா புலா, அழைனா புலா. உடை, அதாவது இந்த உடை ஒரு பொருளை பிரேக் பண்ணுறது, உடைக்கிறது. உடைனா தோடு, உடைனா தோடு. வெட்டுனா காட், வெட்டுனா காட்டுன்னு சொல்லுவாங்க. ஒரு துணியை கட் பண்ணணும்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த இடத்துல இதை பயன்படுத்தலாம். வெட்டுனா காட். நெக்ஸ்ட் ஒன் நட. நடனா செல். ஓடு தௌடு, ஓடுனா ஹிந்தியில தௌடு. இரு ருக், இருனா ருக். வை, அதை இங்க வைன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த வை. வைனா ரக்கு. போடு தால், போடு தால்னு சொல்லுவாங்க ஹிந்தியில. சாப்பிடு, சாப்பிடுனா ஹா. குடினா பி. எழுந்திரு உட், எழுந்திருனா உட். விளையாடு கேல், விளையாடு கேல். உட்காரு பைட், உட்காருனா பைட். சாப்பிடுனா கா. பேசு, பேசுனா ஹிந்தியில பாத். சொல், சொல்லுனா போல். கேள். இப்போ இந்த இடத்துல 3 டிஃப்ரெண்டான கேள் உங்களுக்கு நான் இப்போ சொல்லி கொடுக்க போறேன். ஃபர்ஸ்ட் கேள் கேட்கறது, சுன். ஹியர் பண்றது சுன், கேள்னா சுன். செகண்ட் கேள் பூச், பூச். பூச்சுனா ஒருத்தங்கிட்ட ஏதாச்சும் கேட்கறது, பூச். தேர்ட் ஒன், தேர்ட் ஒன் கேள்னா மாங். ஏதாச்சும் ஒரு பொருளை அவங்க கிட்ட கேளு, வாங்கு அப்படின்வாங்க. வாங்குறதுக்கு மாங். கேள்னா மாங். இது மாதிரி 3 டிஃப்ரெண்டான கேள் இருக்கு. இது கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கும். இது கொஞ்சம் ஒரு 2-3 முறை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிடும். அடுத்து எடு. எடை லே. கொடு தே, கொடுன்னா தே. கொண்டு வான்னா லா, கொண்டு வான்னா லா. பார்னா தேக், இது பார் இல்ல, பார் பார்க்கறது. தேக். கான்பி திகா, கான்பின்னா திகான்னு ஹிந்தியில சொல்லுவாங்க. அடுத்து வா, வான்னா ஆ. போன்னா ஜா, செய்னா கர். படினா பட், படினா பட். எழுதுனா லிக், எழுதுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அது லிக்னு சொல்லுவாங்க. இதோட இந்த வீடியோ முடியுது. உங்களுக்கு இன்னும் பார்ட் 1 பார்ட் 2 வீடியோ வேணும்னா வேர்பில் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக உங்களுக்காக வீடியோ மேக் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. முக்கியமாக பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.